நம்ம ஃபீலிங்ஸை ஆப்போசிட் பர்சனுக்கு கிளியராக கன்வே பண்ணுறதுக்கு தான் டெக்ஸ்ட்டோட எமோஜியும் சென்ட் பண்ணுறோம். பட் எமோஜி எப்படி உருவானதுன்னு யோசிச்சிருக்க மாட்டோம்ல. 1990 தான் மக்கள் பேஜரை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேஜருன்றது ஒரு வயர்லெஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். அது மூலமாக மெசேஜஸை சென்டும் பண்ணிக்கலாம், ரிசீவும் பண்ணிக்கலாம். பட் லாங் மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண நினச்ச ஜப்பானை சேர்ந்த சாஃப்ட்வேர் டெவலப்பரான ஷிஜேடா காகுரிட்டா எமோஜிஸை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி அவர் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண எமோஜி தாங்க ஹார்ட் எமோஜி. 12x12 பிக்சலில் எமோஜிஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாரு. டோட்டலாக 176 எமோஜிஸ் க்ரியேட் பண்ணுறாரு. பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிவைசஸ் வச்சுருக்கவங்களால எமோஜிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ 2010 எமோஜிஸை யூனிகோட் ஸ்டாண்டர்டில் ஆட் பண்ணுறாங்க. அதனால டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிவைசஸ் வச்சுருக்கவங்களாலையும் எமோஜிஸை ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடிஞ்சது. அண்ட் 2011 ஆப்பிள் நிறுவனம் எமோஜிஸை அவங்க கீபோர்டில் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க எமோஜிஸ் பூம் ஆகவே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் 2012 ஆண்ட்ராய்டும் எமோஜிஸை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. டில் நவ் 3953 எமோஜிஸை மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்களாம். இதுலேயே பாப்புலரான எமோஜினா இந்த சிரிக்கிற எமோஜி தான். பட் டில் நவ் டைனோசர் எமோஜி மட்டும் இல்லையா. உங்களுக்கு பிடிச்ச எமோஜி எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.